கேள்வி எண் 33 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் டேஸ் அக்கினி சூளையின் டேஸ் போடப்பட்டார்கள். எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 34 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எவைகளோடு கூட கட்டப்பட்டார்கள்? தங்கள் சால்வை, நிசார், பாகை மற்றும் மற்ற வஸ்திரங்களோடும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 35 அக்கினி ஜுவாலையானது எவர்களை கொன்று போட்டது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை. தானியேல் 3:22. கேள்வி எண் 36 எது கடுமையாயிருந்தது? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கட்டளை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 37 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கட்டுண்டவர்களாய் எங்கே விழுந்தார்கள்? எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே. தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 38 ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் டேஸ் தீவிரமாய் எழுந்திருந்தான். பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்தான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 39 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். யார் யாரிடம் கேட்டது? நேபுகாத் நேச்சார் தன் மந்திரிமார்களிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 40 ஆம் ராஜாவே, யார் யாரிடம் சொன்னது? மந்திரிமார்கள் நேபுகாத் நேச்சாரிடம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 41 அக்கினியின் நடுவிலே உலாவியவர்கள் எத்தனை பேர்? நாலு பேர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 42 4 பேர் டேஸ் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை ராஜா கண்டார். விடுதலையாய். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 43 அக்கினியில் உலாவிய 4ஆம் ஆளின் சாயல் எதற்கு ஒப்பாயிருந்தது? தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரம்